செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ராகு கேது பயிற்சியை பற்றி பார்ப்போம். ராகு கேது இரண்டு கிரகங்களும் பொதுவாக இதை சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நிழல் கிரகங்களுக்கு உருவம் என்பது எப்பொழுதுமே தெரியாது. இன்னொரு திடப்பொருளின் மீது இந்த கிரகத்தோட நிழல் படும்போதுதான் இந்த கிரகம் இங்கே இருக்கிறது என்று தெரியும், அதால் கண்ணால் தெரியும். ஆனால் இந்த ராகு கேது என்றால் என்னவென்றால், சந்திரன் செல்கின்ற பாதை, பூமி செல்கின்ற பாதை, இந்த இரண்டும் வெட்டுப்படுகின்ற இடம்தான் ராகு கேது என்று கூறுவார்கள். இந்த நிழல் கிரகங்கள் என்பது நாம் செய்த பாவங்கள் புண்ணியங்கள், அதை தான் நம்ம நிழல்களாக பாவிக்கிறோம். அதாவது நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன் கொடுப்பவர்கள் இந்த ராகு கேதுக்கள். ஆகவேதான் நம்முடைய பாவங்களும் நம்முடைய புண்ணியங்களும் நமக்கு நிழல்களாக வருகின்றது என்பதுதான் இந்த ராகு கேது என்பதன் அர்த்தம். ராகு என்றால் பிரம்மாண்டம் என்று பொருள், கேது என்றால் கடைசியான நிலை என்று பொருள். கேள்வி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேது என்றும், அதன் பிறகு நமக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் ராகு என்றும் கூறுவார். அதைத்தான் ராகு கேதுக்கள் என்று கூறுகிறார்கள். மகம், பூரம், உத்திரம், உண்ணாதபாத்திலே பிறந்த சிம்மராசி என்பர்களே, சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருகிறார். 8ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு அதிகமான நோய் நொடிகளை உபத்திரையும் கொடுத்து கொண்டிருந்தார். முக்கியமாக உங்களுக்கு இரத்த ஓட்டத்தில் பாதிப்பு இருந்தது, அதையெல்லாம் இப்பொழுது விலகுவதற்காக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருகிறார். இருந்தாலும் உங்களுக்கு அஷ்டம் சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லா காரணமும் சிறு தாமதமாக ஆகும். உங்களுக்கு கை கால் மூட்டு வலிகள் வரும், ஆனால் பெரிய அளவிலே பாதிப்பு வராது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு இப்போது ராகு பகவான் வருவதனால் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமொழி ஏற்படும். இருந்தாலும் அந்த ராகு பகவானுக்கு குருடைய பார்வை இருப்பதனால் கருத்து வேற்றுமொழி இருந்தாலும் உடனடியாக மறைந்துவிடும். உடனடியாக காலையில சண்டை, மாலையில அந்யோன்யம் என்ற லெவலில் தான் நீங்கள் இருப்பீர்கள். இந்த ராகுவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவானுடைய பார்வை இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே உங்கள் குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். உங்கள் குழந்தைகளுக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள், உங்கள் மனைவிக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள் அனைத்தும் திருந்த நன்மைகளை பெறுவீர்கள். ஆனால் உங்களுக்கு மாத்திரம் மூட்டு வலிகள், அது முக்கியமாக கால் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே மூட்டு வலியை ஏற்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகளை சாப்பிடுவதை முற்றிலுமாக நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. முக்கியமாக முருங்கைக்காய், அப்புறம் இந்த கிழங்கு வகைகள் ஆகியவற்றை சாப்பிட்டாலும், மொச்சை கொட்டை போன்றவற்றை சாப்பிடுவதை தவிர்த்தாலும் மிகவும் நல்லது. உங்கள் ராசிக்கு இதுவரை 2ஆம் இடத்தில் இந்த கேதுவான் உங்கள் ராசிக்கு வருகிறார். ஆகவே குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் அனைத்தும் தீரக்கூடிய வகையில் கேதுவான் வருகிறார். இனிமேல் உங்களுக்கு நல்ல ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த கேதுவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே உங்களுக்கும் உங்கள் இளைய சகோதரனுக்கும் இந்த பிரச்சனைகள் தீர்ந்த நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆகவே தொழில் ஸ்தானத்தில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், அதிகமான உழைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த உழைப்புக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு இருக்கும். தொழில் முனைவோருக்கு புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம், ஆனால் சிறிது காலதாமதமாகும். தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். முக்கியமாக எக்ஸ்போர்ட் தொழில், அதாவது ஏற்றுமதி தொழில் செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். சரக்குகள் ஆரம்பத்தில் தேங்கும், அதன் பிறகு மளமளவென்று சரக்குகள்லாம் விற்று நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றங்கள் கடற்கரை ஓரமோ அல்லது நதியோரமோ அல்லது அதிகமான தண்ணீர் இருக்கும் இடத்திலோ அல்லது வெளியூரிலோ அல்லது வெளிநாட்டிலோ உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். நல்ல சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலிருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு ராகுவை பார்க்கிறார். இந்த கேது குருவை பார்க்கிறார், அந்த குரு ராகுவை பார்க்கிறார். ஆக ராகு கேதுகள் இருவரும் குருடைய சம்பந்தத்துடன் இருக்கிறார்கள். ஆகவே இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடந்தேறும். அஷ்டம சனியை பற்றி கவலையே பட வேண்டாம். என்றால் பொதுவாக ஒரு நியதி இருக்கிறது, சனி எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த வீட்டுக்குடன் அவருக்கு கேந்திரத்திருந்தால் அந்த தோஷங்கள் கிடையாது என்று. அதன்படி
உங்களுக்கு அஷ்டம்சம் நடந்து கொண்டாலும் அந்த வீட்டுக்குடைய குரு சனிக்கு கேந்திரத்தில் இருக்கிறார். அந்த கேந்திரத்தில் இந்த குரு பகவான் இந்த ராகுவை பார்க்கிறார். ஆகவே நிச்சயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக அஷ்டம்சம் நடந்து கொண்டிருந்தாலும் 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலும் நிச்சயமாக திருமணம் கைகூடும். ஆனால் திருமணம் கைகூடினால் உடனடியாக முடித்து விடுவது நல்லது. ஏனென்றால் அந்த ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் சிறு இடைஞ்சல்கள், சிறு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதற்கு முன்பாக திருமணத்தை நடத்த முடிக்க வேண்டும். அல்லது சித்திரை மாதத்திற்குள், அதாவது கார்த்திகை மாதத்திற்கு பிறகு தை, மாசி, பங்குனி, சித்திரை அந்த மாதத்திற்குள் நீங்கள் முடிக்க வேண்டும். இந்த ஐப்பசி கார்த்திகை மாத்திரம் முகூர்த்தத்தை நீங்கள் முடிவு செய்தால் அதில் குழப்பங்கள் ஏற்படும். அதற்கு முன்போ பின்போ நீங்கள் செய்யக்கூடிய முகூர்த்தங்களுக்கு எந்த குழப்பமும் ஏற்படாது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிறு அளவில் மருத்துவ உதவிகள் செய்ய வேண்டியிருக்கும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு புத்திரஸ்தானத்தை ராகு பார்க்கிறார், சனி பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். குரு பார்வை என்பது நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். சனி பார்வை என்பது திருஷ்டியை ஏற்படுத்தி கொடுக்கும். ராகு பார்வை என்பது சிறு அளவில் மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆக நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிறு அளவில் மருத்துவ உதவிகள் செய்ய வேண்டியிருக்கும். அதன் மூலமாக மருத்துவ உதவி மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைத்து நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். கண்டிப்பாக வளைகாப்பு, சீமந்தம் தாராளமாக விமர்சையாக செய்யலாம். அதன் மூலமாக அவர்களுக்கு அன்னதானம், பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் அன்னதானம் செய்தால் அதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல குழந்தை வளர்ச்சி, கருவில் இருக்கின்ற குழந்தை வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு மனை இல்லாதவர்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், அந்த முன்னேற்றங்கள் இருக்கும். அதற்கான ஆயத்தங்கள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் எல்லாமே சிறிது கால தாமதமாக நடக்கும். வீடு மனை வாங்கும்போது கட்டிய மனையாக வாங்குவது நல்லது. நீங்களாக வீடு நிலம் வாங்கி வீடு கட்டும்போது சிறிது 2 வருடங்கள் காலதாமதமாக கட்டி முடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆகவே கட்டிய வீட்டை வாங்கி விடுங்கள், அல்லது பழைய வீட்டை வாங்கி அதை நீங்கள் சரி செய்து விடுங்கள். அல்லது ஏற்கனவே கட்டி அந்த ஃப்ளாட் சிஸ்டத்தில் நீங்கள் வீடு வாங்கினாலும் மிகவும் சிறப்பானது. புதிதாக வாகனங்கள் வாங்கி கொள்ளலாம். அதுவும் நல்ல வாகனமாக, புதிய வாகனமாக வாங்கி கொள்ளுங்கள். பழைய வாகனங்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. இந்த வருடம் விவசாயிகள் ஓரளவு நல்ல மகசூல் பெறுவார்கள், நல்ல வருமானத்தை அடைவார்கள். இதுவரை உங்கள் விவசாய நிலத்தில் போர் போட்டு தண்ணீர் இல்லாதவர்களுக்கு போர் போட்டால் நல்ல சுவையான குடிநீர் கிடைக்கும். வயதானவர்கள் தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்து நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவார்கள். அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கு கூட சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். அரசியல்வாதிகள் எந்த அணியில் இருக்கிறார்களோ அந்த அணியிலே உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சில காலம் நீங்கள் அந்த அணியிலிட்டு வெளியில் செல்லலாமா என்ற சூழ்நிலைகள், அந்த எண்ணங்கள் தோன்றும். அணியை விட்டு விலக வேண்டாம், அதே அணியிலே இருங்கள், நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். பிரதி சனிக்கிழமை என்று பரிகாரமாக, அந்த ராகுகேது பேச்சின் பரிகாரம், பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இதன் மூலமாக அடுத்த ராகுகேது பயிற்சி வரையிலும் சுமார் 1.5 வருடங்கள் நன்மைகளை பெற்று சிம்மராசியிலே பிறந்தவர்கள் 60% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி.